ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்க அமிஞ்சக்கரை MM காலனில இருக்க ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்துல இருக்க பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு ரொம்பவே அழகா அலங்காரம் பண்ணி படையல் போட்டு ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கோவில்ல தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுடைய கருத்துக்களையும் இதுக்கப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கோவிலுக்குள்ளேயும் போய் நம்ம பார்க்கலாம். நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். வணக்கம் சார். அம்மன் கோவிலில் பிள்ளையார் மட்டும் தனியாக அதுக்குன்னு தனியாக நீங்கள் அலங்காரம் பண்ணி சிறப்பு வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? நமக்கு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமாள். எந்த விஷயம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயகர் பெருமாளா முதல்ல பூஜிட்டு எல்லாமே செய்யணும். அதில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நாங்கள் சிறப்பான முறையில் பொதுமக்கள் எல்லாம் சிறப்பாக செய்யணும். ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். எனும் பிரணவ வடிவாய் திகழ்ந்திடும் ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். ஒரு தரம் அழுப்படை ஒரு தரம் சமண்டலம் அபய கரத்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். ஊர் கோயில் நாங்கள் இவரை கும்பிட்டு தான் மற்ற எல்லா கோயிலுமே போக முடியும். ரொம்ப சக்தி வாய்ந்த கணபதி. பொதுவா எல்லா கோயிலும் விநாயகர் இருப்பாங்க. அந்த விநாயகரை மட்டும் பூஜை பண்ணி வைப்பாங்க. இந்த ஸ்பெசிபிக்கா தனியா விநாயகர் சாமி வடிவமைச்சு அலங்காரம் பண்ணிலாம் தனியா பூஜை பண்ண மாட்டாங்க. இங்க மாசம் சங்கட சதுர்த்தி நடத்திட்டு வராங்க. அதே காரணத்துக்காக தான் வச்சு இப்போ இது பண்றது. எங்களுக்கு ரொம்ப சக்தி வருஷம் இது மாதிரி வச்சு நடத்துறாங்க. கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம்.